நம்ம இன்றைக்கி வந்து இதுக்கு உள்ளே இருக்கிற ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆக்சுவலி வந்து அவுட்புட்டில் தண்ணி வேகமாக வருது, ஆனால் இங்கே வந்து சொட்டு சொட்டாக ஊற்றிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல, தண்ணி வந்து இன்புட்டில் இந்த டேங்குக்கு வந்து ரொம்ப சொட்டு சொட்டாக ஊற்றிட்டுருக்கு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி இவ்வளோ கம்மியாக வருது, அது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை சரி பண்ணுறதுக்காக வந்து டேங்கை காலி பண்ணியாச்சு, இன்லெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு, சுவிட்சை ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை கழட்டிட்டு பின்னாடி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு வசதியாக கொஞ்சம் இந்த பக்கம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இன்லெட்டு, இது அவுட்டு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஃபில்டர்லேருந்து இதுக்கு போகும். இதில் போயிட்டு இந்த ட்ரைன் ஆகிற வாட்டர் வந்து இது வழியாக வெளியே வரும். ஸோ இப்போ இது நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம். இப்போ இது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வர வாட்டர் வந்து நேராக ஃபஸ்ட்டாக வந்து ப்ரீ கார்பன் ஃபில்டருக்கு தான் போகுது. ஸோ இதுதான் ப்ரீ கார்பன் ஃபில்டருக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் போகுது. ஸோ ப்ரீ கார்பன் ஃபில்டரில் ஏதாவது ப்ராப்ளமானு பார்க்கணும். இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஏரோ மார்க் போட்டிருக்கும், வாட்டர் ஃப்ளோ வந்து எந்த பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அப்படி மேலே போகுது இல்லையா. ஸோ வாட்டர் ஃப்ளோ வந்து இது வழியாக இப்படி போயிட்டு வெளியே வருது. ஸோ இதுதான் வந்து மோட்டார், பம்பிங் மோட்டாரு. அதாவது பம்பிங் மோட்டாருக்கு உண்டான எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் இதெல்லாம். இதுதான் பம்பிங் மோட்டார். ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கணும். முதல்ல வந்து ப்ரீ ஃபில்டர் எடுத்துகிட்டு அதில் ஏதாவது தண்ணி ஃப்ளோ ஸ்லோவாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த ப்ரீ ஃபில்டரை வந்து இப்போ எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்துடும். ஸோ ப்ரீ ஃபில்டர்லேருந்து வந்து அவுட்புட் வந்து அடுத்ததுக்கு போகுது. அதோட அவுட்புட் வந்து எங்கே போகுதுன்னு அப்புறம் பார்க்கலாம். சரியா, ப்ரீ ஃபில்டரோட அவுட்புட் வந்து செடிமெண்ட் ஃபில்டருக்கு போகுது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ கார்பன் ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணிடு. சரி, ப்ரீ கார்பன் ஃபில்டர் வந்து கழட்டியாச்சு. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கொரண்டு மாதிரி இருக்குது. இதை வச்சு இந்த இதை அழுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது விரலால் அழுத்துறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஹோல்ஸில் கரெக்டாக ஃபிட் ஆகும். இந்த பைப் வந்து கரெக்டாக இந்த ஹோல்ஸில் ஃபிட் ஆகும். ஸோ அதை வச்சு அழுத்தி இதை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீ ஃபில்டரோட அவுட்புட் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. அவுட்புட்டில் எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வருதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து முதல்ல காற்றெல்லாம் வெளியே வருது. ஸோ இதில் ஓரளவுக்கு ஒரு 40% தான் ஸ்பீடு வர மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டாக ஊற்றிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ப்ரீ கார்பன் ஃபில்டரை மாற்றணுமான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 2 ஃபில்டர் வழியாக போயிட்டு வருது. முதல்ல வந்து அங்கே ஸ்பன் ஃபில்டருக்குள்ளே தண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் இது வழியாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டேங்க்கில் ப்ரெஷர் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். அவுட்புட் இதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ என்னன்னு பார்க்கலாம். அந்த இதில் வந்து ப்ரீ ஃபில்டரில் வந்து கார்பன் ஃபில்டரில் வந்து ஃபோர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வந்து செடிமெண்ட் ஃபில்டரை வெளியே எடுக்கிறோம். செடிமெண்ட் ஃபில்டருக்கு வந்து இன்புட் வந்து அதுலேருந்து வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை கழட்டிடலாம். இதை வச்சு அழுத்தி பிடிச்சோன்னா ஓப்பன் ஆகிடும்.
வந்து ப்ரீ ஃபில்டர் இங்கே இருக்குது, இதோட அவுட்புட் கொடுத்துருக்கோம். இது வந்து செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து கூட வந்து அவுட்புட் ஓரளவுக்கு வந்து ஸ்பீடாக தான் வருது இல்லையா. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் கூட வரும் போல். இப்போ மறுபடியும் வந்து நம்ம அடுத்த ஃபில்டரை கனெக்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து ரெண்டாவது ஃபில்டரோட அவுட்புட் வந்து இங்கே வருது, மோட்டாருக்கு போகுது. மோட்டாரோட அவுட்புட் வந்து இந்த ஃபில்டர் மெம்பரேன் ஃபில்டர்னு நினைக்கிறேன், எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ இதோட இன்புட்டை கீழே இந்த ஹெட்டு சைடு வந்து வருது. ஸோ இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல தண்ணியோட ஃபோர்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதுதான் வந்து மெம்பரேன் ஃபில்டரு, ஆர்ஓ ஃபில்டரு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் இங்கே போகுது உள்ள, அவுட்புட் வந்து இந்த ட்ரெயின் ஆகிற வாட்டர் வந்து இது வழியாக வந்துடுது. இது வந்து போஸ்ட் கார்பன் ஃபில்டருக்கு போகுது. ஸோ போஸ்ட் கார்பன் ஃபில்டர் வந்து 4ஆவதாக இங்கே இருக்கிற ஃபில்டர். போஸ்ட் கார்பன் ஃபில்டரோட அவுட்புட் வந்து நேரடியாக டேங்கில் ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ப்ரீ போஸ்ட் கார்பன் ஃபில்டருக்கு வந்து எவ்வளோ ஃபோர்ஸில் தண்ணி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் தொடச்சிக்கலாம். உள்ளே வந்து லைட்டாக எதுவும் லீக்கேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த பைப்பில் ஏதாவது அடைப்புகள் ஏற்பட்டுருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இது வந்து ரெண்டாவது ஃபில்டர்ல இருந்து அவுட்புட். இது ஸோ இதுலேருந்து ஓரளவுக்கு கன்சிடரபிள் அமௌண்ட் வருது. ஸோ இப்போ வந்து மெம்பரேன் தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ மெம்பரேன் ஃபில்டருக்கு இதை இன்புட்டாக கொடுக்க போகிறோம். கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து மெம்பரேன் ஃபில்டர் தான் போயிடுச்சு. வரட்டு கொஞ்ச நேரம் ஆகும் இல்லையா. மெம்பரேன் ஃபில்டரில் வந்து தண்ணி வெளியே வர்றதுக்கு கொஞ்ச நேரம் எடுக்கும், பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து மெம்பரேன்லேருந்து ட்ரெயின் வாட்டர் தான் வேகமாக வந்துட்டுருக்கு. நல்ல தண்ணி வந்து சொட்டாக தான் வருது. ஸோ இதுதான் போயிருக்கு. மோட்டார் கனெக்ட் பண்ண மோட்டாரோட ப்ரெஷரில் தான் இது ஒழுங்காக ஒர்க் பண்ணணும். என்னன்னு பார்த்துடலாம். மோட்டாரே கனெக்ட் பண்ணணும். ஸோ ரெண்டாவது ஃபில்டரோட அவுட்புட்டை வந்து மோட்டாரில் தான் கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கல்றது கஷ்டமாக தான் இதை போட்டு இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி. இது ரெண்டாவது ஃபில்டர்லேருந்து இப்போ கழட்டியாச்சு. இதை வந்து நம்ம மோட்டாரில் தான் கொடுக்க போகிறோம். மோட்டாரில் கொடுத்துட்டு மோட்டாரோட அவுட்புட்டை எடுத்து தான் வந்து மெம்பரேனுக்கு கொடுக்க போகிறோம். அப்போ வந்து என்ன ஸ்பீடில் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரெண்டாவது ஃபில்டரோட அவுட்புட்டை வந்து இங்கேருந்து எடுத்து மோட்டாருக்கு கொடுத்தாச்சு. இப்போ மோட்டாரோட அவுட்புட் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வருதுன்னு பார்க்க போகிறோம். சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து மோட்டாரோட அவுட்புட்டு. ஸோ அந்த இது ஆஃப் பண்ணி இருந்துச்சு. ஸோ இப்போ ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து மோட்டாரோட அவுட்புட்டும் வேகமாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு 20-30 லிட்டர் கூட ஃபில் பண்ணலாம் போல். ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த மெம்பரேன் ஃபில்டருக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். இன்புட் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து
ட்ரைனேஜ் வாட்டர் தான் வேகமாக வருது தவிர இது வந்து சொட்டு சொட்டாக தான் வருது. ஸோ நம்ம வந்து இந்த சொட்டு சொட்டாக வர்றது ஓகேவானா வந்து நாட் ஓகே தான். ஏன்னா வந்து போஸ்ட் ஃபில்டரில் வந்து சுத்தமாகவே அவுட்புட் இல்லை. போஸ்ட் ஃபில்டரில் இதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சுத்தமாக அவுட்புட் இல்லை. சரி, போஸ்ட் கார்பன் ஃபில்டரில் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏரோ மார்க்கை பார்த்துட்டு கனெக்ட் பண்ணுறோம், மாற்றி கனெக்ட் பண்ணிட்டுக்கூடாது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா டேங்க்கில் ஊற்றுற தண்ணி வந்து இந்த இடத்துல வருது. போஸ்ட் கார்பன் ஃபில்டருக்கு அப்புறம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது, சொட்டு சொட்டாக வருது. அதெல்லாம் இந்த ஸ்பீடில் தான் ஊற்றிட்டு. ஸோ வந்து மெம்ப்ரேன் ஃபில்டரை மாற்றினா கூட போதும்னு நினைக்கிறேன். மெம்ப்ரேன் தான் போயிடுது. ஏன்னா ப்ரீ கார்பன் ஃபில்டரே போகாதப்போ வந்து போஸ்ட் கார்பன் ஃபில்டர் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம வந்து மெம்ப்ரேன் ஃபில்டர் தான் மாற்றணும். மெம்ப்ரேன் ஃபில்டர் வந்து மாற்றுறதுக்கு முன்னாடி வந்து முதல்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, ஒரு இடம் கூட க்ளீன் பண்ணதில்லை. இப்போ நம்ம இந்த ஆர்ஓ ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த ஸ்பேனரை வந்து இந்த 2 பைப் வழியாக உள்ளே விட்டு இப்படி வந்து பார்த்தேன். இது உள்ளே இந்த பக்கமாக உள்ளே நுழைய மாட்டேங்குது. ஸோ இதை இந்த பக்கம்தான் உள்ளே நுழைக்கணும். ஸோ இந்த மோட்டார்லேருந்து வர அவுட்புட்டை கழட்டிட்டு இதை நம்ம கழட்டிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பக்கத்துலேருந்து இந்த ஸ்பேனர் போட்டாச்சு. இந்த மாதிரி ஸ்பேனர் போட்டுட்டு ரைட்டா லெஃப்டான்னு தெரியல, இது ஓப்பன் பண்ண ஓகே. ஸோ இது வந்து என்ன கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பணும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் மெம்ப்ரேன் வந்து எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த மெம்ப்ரேனை மாற்றணுமா இல்லை வந்து மெம்ப்ரேனை இப்போதைக்கு கழுவி போடலாமான்னு போய் பார்க்கலாம். மெம்ப்ரேன் வந்து ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மெம்ப்ரேன் ஃபில்டர் வந்து வாங்கி மாற்றணும், ரொம்ப அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கணும். இதோட ஹைட்டு என்ன சைஸுன்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை இந்த ஹைட்டு எத்தனை இன்ச்சஸ்ன்னு சொல்லி அமேசானில் போட்டு வாங்கிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணணும். இதுதான் வந்து மெம்ப்ரேன் ஃபில்டர். இங்கே ஒரு லேபிள் இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன். ஸோ இது வந்து இது உள்ளே ஃபிட்டாக இருந்துச்சு. ஆர்ஓ வாட்டர் வந்து மறுபடியும் உள்ளே போயிடாமல் தான் இங்கே 2 ரப்பர் வாஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இதை வெளியே எடுக்கிறதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, 2 பக்கம் ஹோல்ஸ், 2 ஹோல்ஸில் 2 ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவரை சொருவி அப்படியே நெம்புனே வெளியே வந்துருச்சு. ஸோ இது வெளியே எடுக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் மெத்தட். இப்படி 2 ஸ்க்ரூ ட்ரைவர் 2 பக்கம் விட்டு அப்படியே நெம்புனோன்னா வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வழியாக உள்ளே போகிற தண்ணி வந்து இந்த 2 ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 ஹோல்ஸ் வழியாக வெளியில் வந்துடும். வெளியில் வந்து இங்கே ஃபுல்லாகி இந்த இதுதான் வந்து உள்ளே போகுது. இந்த வழியாக உள்ளே நுழைஞ்சு தான் வந்து இந்த பைப் வழியாக வெளியே வரும். ஸோ இது வழியாக வெளியே வரதான் பியூர் வாட்டரு. இந்த இடத்துல நிற்கிற வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகிடும். ஸோ ஃபைனலாக வந்து எந்த ஃபில்டர் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஓ ஃபில்டர் தான் போயிருக்கு. இப்போ இதை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே வச்சு எப்பவும் போல் வந்து ப்ரீ கார்பன் ஃபஸ்ட்டு, அடுத்தது வந்து செடிமெண்ட் ஃபில்டரு, அதுக்கப்புறம் இங்கே ஆர்ஓ ஃபில்டரு, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து போஸ்ட் கார்பன் ஃபில்டர் கொடுத்துட்டு அதோட அவுட்புட் எடுத்து டேங்க்கு கொடுத்தோன்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். இந்த ஆர்ஓ ஃபில்டரை வந்து இதை ரோல் பண்ணி வச்சுருக்கு. இது அப்படியே ஓப்பன் பண்ணால் ஒட்டி இருந்ததை வந்து அப்படியே ரோல் பண்ணி எடுக்கிறோம் வெளியில். ஆர்ஓ ஃபில்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி அங்கங்கே இந்த வலை மாதிரி இருக்குது. ஒரு வலை இருக்குல்ல, கொசு வலை மாதிரி ஒரு வலை மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வலை வழியாக உள்ளே போயிட்டு ஒரு சைட்லேருந்து இந்த சைடில் வந்து மெம்பரேன் வழியாக நல்ல தண்ணி வந்து அப்படியே தனியாக பிரிஞ்சு வரும்.
ஆர்ஓ ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா இந்த வலை ஃபுல்லாகவே வந்து சால்ட்டு படிஞ்சிருக்கு, அப்படியே உப்பு படிஞ்சிருக்கு. அப்படியே உப்பு இவ்வளோ நாளாக ஃபில்டர் பண்ணிச்சு இல்லையா, உப்பு அப்படியே படிஞ்சிருக்கு. ஸோ இதை தான் நம்ம இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கி உள்ளே போட பார்க்குறோம். ஸோ இது சால்ட்டு படிஞ்சிருக்கிறத வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு ஓரளவு தேய்ச்சேன். அதாவது இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வந்து போஸ்ட் கார்பன் ஃபில்டர் வந்து போயிடும். அதாவது இதில் நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னா வந்து போஸ்ட் கார்பன் ஃபில்டர் போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து போஸ்ட் கார்பன் ஃபில்டருக்குள்ள நுழைக்காமல் டைரெக்டாக வந்து ஆர்ஓ வாட்டரை கன்சியூம் பண்ணுறோமா. ஏன்னா எங்கள் வீட்டில் வர்றது வந்து மெட்ரோ வாட்டர் தான். ஸோ நமக்கு வந்து செடிமெண்ட் ஃபில்டரும் ப்ரீ கார்பன் ஃபில்டரும் ஒழுங்காக ஒர்க் ஆனாலே போதும். அது இல்லாமல் இங்கே வெளியில் வந்து அவுட்டரில் ஸ்பன் ஃபில்டர் இருக்குது, அது ஒர்க் அவுட் ஆனாலே போதும். பார்ப்போம். இப்போது மினரல்ஸ் வந்து அதிகமாக இல்லை, ஒரு 400 அந்தளவு தான் இருக்குது. போர் வாட்டர் மாதிரி ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இதையே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, இப்போது இருந்த மாதிரியே அசம்பிள் பண்ணிடலாம். ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், மெம்பரேன் ஏதாவது ஆகிடும். ஸோ அதான் பார்க்குறேன். ஸோ இந்த வலையை நல்லா கழுவியாச்சு. இந்த வலையை வந்து ரெண்டு லேயருக்கும் வந்து வச்சுட்டு அப்படியே உள்ளே வச்சிடணும். இருந்தால் மாதிரியே உள்ளே வச்சு பார்க்கலாம். போஸ்ட் ஃபில்டர் கனெக்ட் பண்ணுறதா இல்லையான்னா அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஓ ஃபில்டர் உள்ளே இருந்த ஃபில்டரை வந்து ஓரளவுக்கு தான் க்ளீன் பண்ணணும். ரொம்ப தேய்ச்சோம்னா மெம்பரேன் போயிடுது தான். மெம்பரேன் ஆக்சுவலி மெம்பரேன் வந்து ஒரு பேக் மாதிரி இருக்குது, ரெண்டு பேகு. அந்த 2 பேக்கோட எண்டு வந்து இந்த உள்ளே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வெளியில் வந்து இந்த வழியாக வந்து தண்ணி உள்ளே போகுது. இங்கே இந்த நெட்டு வைக்கிறோம் இல்லையா, இந்த நெட்டு வச்ச இடத்த வழியாக தண்ணி அப்படியே உள்ளே போயிட்டு சால்ட்டு ஃபில்டர் ஆகிட்டு இந்த மெம்பரேன் வழியாக தண்ணி உள்ளே போயிட்டு இந்த பைப் வழியாக வெளியே வரும். ஸோ அதனால தான் இந்த பக்கம் அதிகமாக சால்ட்டு படிச்சதுக்கு காரணம் வந்து இங்கே தான் வந்து வெளியில் மோட்டார் வந்து கொடுக்குற ப்ரெஷர் ஃபுல்லாகவே இந்த ஆஃபில் தான் வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த பக்கம் நடுவில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதனால இந்த இடத்துல சால்ட் அதிகமாக படிஞ்சிருக்கு. ஸோ இந்த வெளியே வர தண்ணியை தான் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம உள்ளே வைக்கும்போது ஏற்கனவே அன்ரோல் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ அதனால் நான் இதை வைக்காமல், இந்த நெட்டு வைக்காமல் அப்படியே ரோல் பண்ணி வைக்க போகிறேன் உள்ள. ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சுன்னா வந்து போஸ்ட் ஃபில்டர் போகாது. ஸோ நம்ம வந்து மெம்பரேனை டேமேஜ் பண்ணலை, ஆனால் மெம்பரேனுக்குள்ளே வந்து காற்று போயிருக்கு. ஸோ ரோல் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். கொஞ்சம் காற்றை வெளியே அனுப்பிட்டு அப்புறமா ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வச்சுருப்போம். இல்லை காற்று இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஸ்டிக்கரை மறுபடியும் கடைசியாக ஒட்டிட்டு உள்ளே வச்சிடலாம். ஒர்க் ஆகிற வரைக்கும் ஆகட்டும். ரேட்டு கம்மியாக இருந்தால் ஆர்டர் பண்ணி வாங்கிட வேண்டியது தான். ஒரு 600-700 ரூபா இருந்தால் வாங்கிடலாம். ரொம்ப அதிகமாக இருந்தால் வாங்குறது லேட் ஆகும். பார்க்கலாம், ஒரு 500-600 ரூபாக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். மெம்பரேன் ஃபில்டர் வந்து அவ்வளோதான் வரும், ஒரு 400 ரூபா தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்குற வரைக்கும் வரதுக்கு ஒரு 4 நாள் ஆகும் இல்லையா. ஸோ அது வரைக்கும் இது ஓடட்டும். ஸோ இந்த ரப்பர் இருக்கிறது உள்ளே வைக்கணும். இந்த மெம்பரேன் ஃபில்டரில் இன்சைடு வந்து இந்த ரப்பர் வேல்வ் இருக்கிறது வைக்கணும். இந்த பக்கம் வந்து 2 ஹோல்ஸ் இருக்கிறது வந்து மேலே வரணும். நம்ம இதை வச்சு இதில் தான் கம்பி ஏதாவது சொல்லி வெளியே இழுத்து எடுக்கிற மாதிரி, இல்லை 2 ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் போட்டு எடுக்கிற மாதிரி. ஸோ இதை நான் உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். க்ளீன் பண்ண மெம்பரேனை வந்து அந்த வலையை உள்ள லைட்டாக 2 இதுலேயும் வச்சுட்டு அதே மாதிரி ரோல் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பழைய மெம்பரேன் தான். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எல்லா வகையிலையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. உள்ளே நிறைய டஸ்ட் இருந்துச்சு, உப்பெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சாச்சு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வர்ற வரைக்கும் இதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த 1 வீக்குக்கு மட்டும் போஸ்ட் ஃபில்டரும் யூஸ் பண்ணி தான் போட போகிறேன். யூஸ் பண்ணாமல் கூட போடலாம் ஒரு வேளை. நம்ம இதிலேருந்து தான் ரொம்ப ஸ்லோவாக வருது இல்லையா. ஸோ போஸ்ட் ஃபில்டரில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ 2வது ஃபில்டரையும் 4வது ஃபில்டரையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும்.
போஸ்ட் ஃபில்டர் என்ன கண்டிஷனில் இருக்குது. இப்போ வந்து 2வது ஃபில்டர்லேருந்து ஒரு அவுட்புட் மோட்டாருக்கு போகுது இல்லையா, மோட்டாரோட அவுட்புட் எடுத்து நான் இந்த 4வது ஃபில்டருக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இது ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா வந்து பக்கா ஒர்க் ஆகுது. ஸோ போஸ்ட் ஃபில்டரில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது டேரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ இப்போ மோட்டாரோட அவுட்புட்டை வந்து மெம்பரேன் ஃபில்டருக்கே கொடுத்துட்டேன். இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ரெயின் வாட்டரை விட இது அதிகமாக வருது இல்லைங்களா. ரெயின் வாட்டரை விட வந்து நமக்கு வந்து நல்ல தண்ணி வேகமாக வருது. ஸோ மெம்பரேன் வந்து கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். ஸோ இருந்தாலும் வந்து நம்ம மெட்ரோ வாட்டர் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், என்ன எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மெம்பரேனை க்ளீன் பண்ணதில் வந்து மெம்பரேன் தேஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா போட்டு தேய்ச்சிட்டோம்ல, அதில் மோட்டாரோட அந்த ஸ்பீடுக்கு வந்து தண்ணி குடிச்சு பார்த்து சொல்கிறேன். தண்ணி வந்து ஆர்வம் மாதிரி இல்லை, கொஞ்சம் மெட்ரோ வாட்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் ஃபில்டர் கனெக்ட் பண்ணாமல் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ வெளியில் உள்ளே போகிற தண்ணி ஃபுல்லாகவே வந்துடுது, அந்த நெட்டு வழியாக உள்ளே போகுது இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து கம்ப்ரெஸ் பண்ணி சரியாக ஃபில்டர் ஆகுதா என்னன்னு தெரியலையா. தண்ணி எப்பவும் குடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நான் போயிட்டு உள்ளே போயிட்டு என்னோடய வாட்டர் கேனில் நேற்று பிடிச்ச தண்ணி இருக்குது, அதை குடிச்சிட்டு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்கிறேன். இதில் இருக்க இந்த வாட்டர் கேனில் இருக்க தண்ணி வந்து நேற்று குடித்தது ஆரோ வாட்டரு, இதை குடித்து பார்த்து சொல்கிறேன். ஒன்றும் பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை, கொஞ்சம் நமக்கு தேவையான மினரல்ஸோடு தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் இதை சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி பல்காக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குடிக்கிறதுக்கு மட்டும் வந்து ஆர்ஓ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ஐடியா. இப்போ வர ஆர்ஓவே இந்த மாதிரி தான் வருது, வெளியிலேருந்து வாங்குகிற ஆர்ஓ அந்த மாதிரி தான் வருது. ஸோ ஆமாம், கொஞ்சம் மினரல்ஸோடு தான் வருது. இதில் இன்னொருட்டா குடிச்சு பார்க்கலாம். இந்த போஸ்ட்டு ஃபில்டரில் டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ போஸ்ட் ஃபில்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் போட. இப்போ போஸ்ட் ஃபில்டரில் மிக்ஸ் பண்ணிட்டு தான் கனெக்ட் பண்ணி தான் குடிச்சு பார்க்கணும். ஏன்னா அதில் போஸ்ட் கார்பன் ஃபில்டர் இல்லையா, அந்த டேஸ்ட்டு தான் மாறுது. ஸோ அதுதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது வந்து ஆர்ஓவோட அவுட்புட்டை எடுத்து நான் வந்து போஸ்ட் ஃபில்டரில் கனெக்ட் பண்ணிட்டேன். அதாவது போஸ்ட் கார்பன் ஃபில்டர் டேஸ்ட்டு கொடுக்கும், அந்த ஃபில்டரில் டேஸ்ட்டு தரதுக்கு உண்டான மெட்டீரியலாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஸ்பீடில் தான் வரும் புதுசு. ஸோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. புதுசாக வந்து தண்ணி வரும்போது ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தான் வரும். ஸோ இப்போ மெம்பரேன் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் போல். ஸோ நம்ம இப்போ வந்து இதை குடிச்சு டேஸ்ட்டு பார்த்துடலாம். இதை ஊற்றிடலாம், இதை ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இல்லைன்னா இது ஃபில்டரே இருக்கட்டும் கொஞ்ச நாள். இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இதே ஃபில்டரே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஆமாம், டேஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த தேங்காய் மூடியோட அந்த கார்பன் எல்லாம் இருக்கும், அந்த தேங்காய் மூடியை எரித்த கார்பனை, அது இல்லாமல் வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ அதான் டேஸ்ட்டு வருது. கொஞ்சம் ஒன்றும் பெருசாக டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ஏன்னா மெட்ரோ வாட்டருக்கு ஒன்றும் பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை. கண்டிப்பாக போர் வாட்டருக்கு உங்களால் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து இது போர் வாட்டராக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மெம்பரேனை வாங்கிட்டு தான் வந்து மாற்றணும். இப்போ வந்து தம்பி பையன் வீடியோ எடுக்கிறாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செடிமெண்ட் ஃபில்டரை வந்து 2வது ஃபில்டரு அது கொஞ்சம் வாட்டமாக இருக்குன்னு சொல்லி இந்த மூலையில் வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து
கனெக்ஷன்லாம் டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் அடியில் இருக்கு இல்லையா, ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே, அதெல்லாம் வந்து எல்போலாம் வந்து டைட்டாக இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கலாம். எல்போவில் டைட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த எல்போலாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ எல்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் எடுத்தால் தான் வந்து எல்போ ஃபிக்ஸ் பண்ண முடியும். எல்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ இதை எடுத்து இன்புட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இன்புட்டாக நல்லா பார்த்துக்கலாம். ஏரோ மார்க் வந்து இந்த பக்கம் இருக்குது. இந்த லேபிள்லேயே ஏரோ மார்க் இருக்குது, இதுலேயும் ஏரோ மார்க் இருக்குது. இதில் மேலே வந்துச்சு, ஸோ இங்கே இருக்கா. ஸோ இதுதான் இன்புட். இன்புட் வந்து கீழே வர மாதிரி வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு சொருவிடலாம், தண்ணி வெளியே வரும். ஓகே, சொருவியாச்சு. லைட்டாக சொருவினா சொருவிக்கும். ஸோ இதை வந்து நல்லா ஒரு இடம் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரீ கார்பன் ஃபில்டர். ப்ரீ கார்பன் ஃபில்டரோட இன்புட் தான் கனெக்ட் ஆகிருக்கான்னு ஒரு இடம் நல்லா பார்த்துக்கலாம். இங்கே ஓகே, இன்புட் தான் இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, இன்புட் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இது இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ப்ரீ கார்பன் ஃபில்டரோட அவுட்புட் வந்து இதுக்கு வரும். இது செடிமெண்ட் ஃபில்டருக்கு வரும். செடிமெண்ட் ஃபில்டரோட இன்புட்டான்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் போகுது இல்லையா, ஏரோ மார்க் போட்டுருக்கு பாருங்க. ஸோ இது அவுட்புட் வந்து மோட்டாருக்கு போகுது, கரெக்டு தான். டைட் மட்டும் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த எல்போவோட டைட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, எல்போ டைட்டாக தான் இருக்குது. இந்த பக்கம் டைட் பண்ணிக்கலாம். ஓகே, டைட் பண்ணியாச்சு. இப்போ இதோட அவுட்புட் எடுத்து ரெண்டாவது இது செடிமெண்ட் ஃபில்டர் கொடுக்குறோம். செடிமெண்ட் ஃபில்டருக்கு அப்படியே கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த ஹோல்ஸ் வழியை வெட்டி எடுக்கலாம். தலைகளாக வைக்கிற மாதிரி இருந்தால் அப்படி கொடுக்கலாம். நம்ம நேராக தானே வைக்க போகிறோம் இல்லையா. இங்கேருந்து இப்படி தலைகளாக வச்சுருக்காங்க. என்ன பண்ணலாம், இது வைக்க முடியுமான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து இதோட அவுட்புட் எடுத்து இது இன்புட்டாக கொடுத்து வச்சு ஏரோ மார்க் கரெக்டாக இருக்குது. இதோட அவுட்புட் மோட்டாரில் கொடுத்துருக்கு. டைப் பண்ணியாச்சு. ஸோ இதை வைக்க முடிஞ்சால் ஓகே வச்சு வைக்க முடிஞ்சால் ஓகே. இதை வந்து இப்படியே மடித்து விட்டுனாங்க, உள்ள கேஸுக்குள்ளே போகிற மாதிரி உள்ள திருப்பிக்கலாம். ஓகே, திருப்பி விட்டு இதையும் திருப்பி விட்டுலாம். இதை வேணால் கொஞ்சம் எப்படி ஓகே திருப்பி விட்டோன்னா கேஸ் மூடுறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ மூணாவது வந்து நம்ம ஆர்ஓ ஃபில்டரு. ஸோ மோட்டாரோட அவுட்புட் எல்லாம் டைட் பண்ணிவிட்டு இந்த எல்போலாம் டைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுத்துடலாம். அதுதான். ஸோ இப்போ வந்து மோட்டாரோட அவுட்புட் டைட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எங்கே சொல்லுறோம், இங்கே தான் இருந்துச்சு இல்லையா. ஓகே, நீங்கள் மேலே எழுதிச்சு. இப்போ வந்து டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணலாமா? ஓகே, டைட் பண்ணியாச்சு. லீக்கேஜ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். ஸ்பேனர் வச்சு செக் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டரோட அவுட்புட் வந்து இது கொடுத்தாச்சு இல்லையா, கீழே கொண்டு வரலாம். மோட்டார் கீழே இப்படி வச்சுருந்தோம். ஓகே, இது வந்து வயர் வைக்கிறதுக்கு காடியில் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஃபைனலாக வந்து மோட்டாரோட அவுட்புட் எடுத்து இது கொடுத்துற மாதிரி வச்சுட்டு ஓகே டைட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு ஓகே. இந்த ஒரு எல்போ ஒன்று இருந்துச்சு, அது வந்து டம்ளருக்குள்ளே போட்டோம் இல்லையா. ஓகே, இந்த எல்போ வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு அங்கே ஊற்றுற மாதிரி வச்சுக்க வேண்டியது. பிடிச்சி சாரி சைடில் சரி வச்சா. ஓகே,
இருந்து ஊற்றுற மாதிரி வச்சாச்சு. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாருங்க, இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கு இல்லையா மேலே, இது வழியாக வந்து ஏதாவது கரப்பாம்பூச்சி ஏதாவது உள்ளே பூந்துடும், உள்ளே பூந்து தண்ணியில் விழுவும். அதனால் வந்து இந்த ஹோல்ஸை சுற்றி வந்து கேரி பேக் வந்து இந்த யூஸ் அண்ட் த்ரோ கார்பேஜ் பின் பேக் இருக்கும் இல்லையா, அதை வந்து நிறைய வைக்கிறோம். அது அப்படிதான் இருந்துச்சு எடுக்கிறப்பவே. ஸோ இது வச்சுட்டோம்னா வந்து கரப்பாம்பூச்சி வந்து தண்ணியில் விழுவாது. சம்டைம் உள்ளே போயிட்டு அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ அங்கே சின்ன சின்ன கரப்பாம்பூச்சியெல்லாம் தண்ணியில் விழும் சம்டைம். ஸோ அதுக்காக இதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த செடிமெண்ட் ஃபில்டரோட இந்த ஆர்ஓவோட அவுட்புட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரைனிங் வாட்டர் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடணும். அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இன்புட்டை எடுத்து இதில் கனெக்ஷன் கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. இது நல்லபடியாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக வந்து இந்த ப்ரீ ஃபில்டரை கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது ஆன் பண்ணிவிட்டு எங்கே லீக்கேஜ் தான் இருக்கான்னு பார்க்கணும். ஆன் பண்ணியாச்சு, தண்ணீரையும் ஆன் பண்ணியாச்சு. ஸோ எங்கேயாச்சும் லீக்கேஜ் ஆகி ஒழுகுதா? ஆமாம். ஸோ இதில் ஓகே. இப்போ டைட்டெல்லாம் செக் பண்ணோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் வெளியில் பிடுங்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் அதை சொருவினேன். ஸோ இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு எங்கேயும் லீக்கேஜ் இல்லை. இது மட்டும்தான், மோட்டார் தான். ஓ, இல்லை தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சது பார்த்தீங்களா வேகமாக. சொட்டாக ஊற்றிட்டு இருந்துச்சு காலையில் இல்லையா. சரி பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஊற்றிட்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, வாங்கின புதுசில் வந்து இந்த மாதிரி தான் ஊற்றும். ஸோ சேம் அதே மாதிரி இப்போ ஊற்றுது. ஸோ டேஸ்ட்டெல்லாம் மறுபடியும் என்னோட செக் பண்ணிட்டு இதே யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். லீக்கேஜ் எதுவும் இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ஆர்ஓ மெம்ப்ரான் கேப்பில் எல்லாம் ஒன்றும் லீக்கேஜ் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எங்கேயுமே தண்ணி ஒழுகலை, பார்த்தாச்சு. அப்படியே ஒழுகினாலும் இந்த ஸ்டாண்டில் இருந்து கொஞ்சம் சொட்டு விழுகிறப்ப நம்ம எடுத்து ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எதுவும் இல்லை, எல்லாம் பார்த்தாச்சு. இது வரைக்கும் நல்லா சொருவு இருக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ மிஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு வீட்லேயும் இதே மாதிரி கூட பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு, உள்ளே தள்ளியாச்சு, எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்க்ரூவை போட்டால் வேலை முடிஞ்சுது. ஸோ நம்ம ஆர்ஓ வந்து நம்ம வீட்டிலேயே சரி பண்ணியாச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சம் நாள் கழித்து ஃபில்டர் மாற்றிக்கலாம், இல்லை என்ன ரேட்டுன்னு பார்க்கணும், முடிஞ்சால் மாற்றலாம், இல்லைன்னா வந்து தேவையில்லை. கொஞ்ச நாள் கழித்து நம்ம எப்பவும் பண்ணுவோம் இல்லையா, இப்போ அதிகமாக செலவு பண்ணாமல் சேர்த்து செலவு பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்ச நாள் கழித்து போஸ்ட் ஃபில்டரையும் சேர்த்து வாங்கி மாற்றிக்க வேண்டியதான். ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஓடும் இல்லையா, 1.5 வருஷம் கழிச்சு கூட ஒரு 400 ரூபா சேர்த்து செலவு பண்ணிக்க வேண்டியது. அவ்வளோதான். இது என்ன இருக்குங்களா, இந்த ஆர்ஓவோட அவுட்ரோட்னா ஒரு நாட் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது இடிக்குதுன்னு நினைக்கிறேன்.
எத்தனை ஸ்க்ரூ இருக்கு? 2 இருக்கு, 2. ஓகே, 2. என்ன ப்ராப்ளம்னா இந்த இது இடிக்குது. இது எங்கே கொண்டு வைக்கிறது? இந்த இது வந்து கொஞ்சம் லென்த்தான பைப்பை இந்த இது கனெக்ட் பண்ண சரியாக போயிடும். எங்கேயாச்சும் கீழே எடுத்துகிட்டு போயிடும். இந்த பைப்பு வந்து ஒரு லென்த்தான பைப்பு கனெக்ட் பண்ணோம்னா வந்து வேறு இடத்துல வைக்கலாம். இந்த அவுட்புட் போகிற பைப்பு வேஸ்ட்டாக தான் இருக்குது. இதில் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிட்டு கட் பண்ணி இதை கொஞ்சம் கீழே இங்கே கொண்டு வந்து வச்சிடணும். இங்கே கொண்டு வந்து வச்சுட்டா கரெக்டாக மூடிடலாம். அவ்வளோதான். இந்த இது அடிஞ்சலாக இந்த பைப்பு லென்த் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இதுலேருந்து கட் பண்ணி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை கனெக்ட் பண்ணிட்டு இதை கீழே கொண்டு வச்சு இப்படி இங்கே வராமல் வைக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த இது எடுத்துட்டேன். ஐ திங்க் இது வந்து 1 வே ஃபில்டராக தான் இருக்கும். ஏன்னா வந்து வெளியிலேருந்து ஏதாவது ஃபாரின் ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வந்து இது 1 வே ஃபில்டர்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த லென்த்து பத்தலை இல்லையா? ஸோ இது இப்படி வைக்கிறோம். என்னென்னா வந்து இந்த 2மே மாற்றிடலாம். ஸோ பண்ணி வந்து இந்த டைரெக்ஷனில் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பைப்பை 2மே மாற்றினா கரெக்டாக போயிடும். கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கான். இன்ஸ்டால் பண்ணும்போது மேலேக்கும் கீழேக்கும் மாற்றிருக்கான். ஸோ இது வந்து அவுட்புட் இல்லையா? இது வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இங்கே சொல்லிடணும். ஓகே, இப்போ வந்து இதுக்கு உண்டான அவுட்புட் வந்து இங்கே கொடுத்துடலாம். அவ்வளோதான். ஓகே, டைரக்ஷன் கரெக்டாக இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ இதை இங்கே கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் நிறைய இடம் கிடைக்கும். இது உள்ளே விடாமல் இருந்தோம்னா நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து கீழே போயிடுச்சு கொஞ்சம். ஓகே, இன்னும் கொஞ்சம் நீளமாக கூட கொடுக்கலாம் போல. ஸோ என்ன பண்ணலாம்? இது வச்சு பார்ப்போம்மா. இது இப்போ கூட பற்ற மாட்டேங்குது. இப்படி வச்சிடலாம். இப்படி வச்சு ஓகே விடுமா? இப்படி வச்சிடும். இப்படி வச்சும்போது இப்படி அழிஞ்சு இப்படி வந்துடும் இல்லையா? இன்னும் பைப்பு வளையலை. ஸோ ஓகே, அப்படியே இருக்கட்டும். ஓகே, எல்லாம் டைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து வச்சு பார்க்கலாம். இது வந்து வயருக்கு உண்டானது இல்லையா? இதை அப்படியே வச்சுட்டு இப்படி வைப்போம். இது இவ்வளவு நீளமானது மோட்டார்லேருந்து வெளியே வருதா? சரி, இப்படி வச்சிடலாம். மோட்டார்லேருந்து வெளியே வருதா? ஓகே, இப்படி வச்சுட்டு ஓகே ஓகே பக்கா ஃபிட் ஆகுது. நடுவில் ஸ்க்ரூ முதல்ல உள்ளே போகுதா பார்க்கலாம். 3 ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூ இருக்கா? இருக்கு. ஓகே, நடுவில் முதல்ல ஃபிட் ஆகுதா பார்க்கலாம். ஃபிட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நடுவில் வந்து முதல்ல ஃபிட் ஆகிடுச்சு. அப்போ வந்து மிஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த நாட் மாதிரி இருந்தது வந்து 1 வே ஃபில்டராக தான் இருக்கும். அதாவது ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்காக. கடைசியாக வெளியில் வந்து ஊற்றுது இல்லையா? யூஸ் பண்ணாத டைமில் எறும்பு ஏதாவது ஒன்று உள்ளே பூந்துடக்கூடாது இல்லையா? உள்ளே பூந்து அப்படி நேராக அந்த இது ஃபில்டருக்கு போயிடும் இல்லையா? மெம்பரன் ஃபில்டருக்குள்ளேயே போயிடும். அதுக்காக தான். ஓகே, எல்லாமே நல்லா பக்கா தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மேலே தூக்கி வச்சோம்னா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி உருப்படியாக ஒரு வேலை பார்த்தாச்சு. தூக்கி வச்சிடலாமா? தம்பி சொல்லு. இந்த சுவிட்ச் இல்லை, இது கழட்டிட்டு மேலே போடணும். ஓகே ஓகே, தூக்கி ஸ்டாண்டில் வச்சாச்சு. ப்ரீ ஃபில்டர் அதை வந்து கரெக்டாக செவுத்துல வச்சாச்சு. ஓகே, இன் அவுட்டில் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே ஓகே, இன் அவுட் செக் பண்ணியாச்சு. ஸோ
சுவிட்சை போட வேண்டியதுதான். சுவிட்சை போட்டுட்டோம்னா வேகமாக தண்ணி வருதா காமி. ஓகே, சொட்டு சொட்டாக ஊற்றிட்டு இருந்தது வந்து ஃபில்டரை க்ளீன் பண்ணியாச்சு. அன்அஃபிஷியலாக நல்லா திறந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே.